தண்ணி அடிச்சவன்லாம் கேப்டனா, கப்பல்ல போறவன் தான் கேப்டன். இது சொன்னது யாரு? நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய தொண்டர்களுடைய கனவு என்ன? அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க? இந்த குடும்பம் தீய சக்தியை தூக்கி எறியணும். இதுதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். கரெக்டா? இன்னைக்கு எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? என்ன திமுக என்ன சொன்னாங்க 2016ல? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, தண்ணி அடிச்சவன்லாம் கேப்டனா, கப்பல்ல போறவன் தான் கேப்டன். இது சொன்னது யாரு? வடிவேலு சொன்னி மு.க. ஸ்டாலின் சிரிக்கிறார் அதை பார்த்து. நண்பர்களே, உண்மையாக சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவே அடையாது இதை பார்க்கும் பொழுது. அப்ப இந்த கூட்டணி எல்லாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? இந்த 13 பேர்ல இருக்கவங்க சில பேர் நல்லவங்களா இருக்கலாம். இப்ப அண்ணன் திருமாவளவன் மேல பெரிய விமர்சனம் வைக்க முடியாது. இன்னும் கடைசியில் அவர் நம்மளை திட்டிட்டு இருக்காரு, நடிகர்கள் அரசாள முடியுமா, நடிகர்கள் ஆட்சி பண்ண முடியுமா? அது நம்ம கிடையாது, உதயநிதி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கடைசியில என்ன கூட்டிட்டு இங்க நிக்க வச்சுட்டீங்க, அடுத்த உதயநிதி முதலமைச்சராக இருக்கீங்க தெரியுது அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நம்மளுடைய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் சாம்சங் தொழிலாளர்கள் போட்ட முதற்கொண்டு அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அப்ப இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் அதுக்கு மேல, அங்க ஒரு 4 பேர் டிவிகேன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் திமுகன்னு சொல்லுவாங்க. அப்ப கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது.